பெங்களூருவில் தற்போதைய நிலவரம் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பாஸ்கரனிடம் தொலைபேசி வழியே கேட்கலாம். பாஸ்கரன், பெங்களூர்ல தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? தமிழர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் வேதவல்லி. நான் இப்ப கேஆர்புரம் பெங்களூருல இருக்கேன். இங்க இன்று காலையிலிருந்து இதுவரை எந்த அசம்பாவித சம்பவமும் தகவல் இல்லை. பலத்த பாதுகாப்பு காரணமாக அசம்பாவிதங்கள் எதுவும் இதுவரைக்கும் தெளிவா இருந்ததா தெரியல. இங்க பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிக்கு ஒரு வாரம் விடுமுறை விடப்பட்டிருக்கு அசம்பாவிதங்களை தவிர்க்கிறதுக்காக. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள்ல தயவுசெய்து இயக்க வேண்டாம்னு கர்நாடக காவல்துறையே கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது ஒரு வெள்ளிக்கிழமை வரைக்கும் குறைந்தபட்சம் இதை கடைபிடிங்க அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாதுகாப்புக்காக சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், அப்புறம் மத்திய தொழில் பாதுகாப்பு படையான சிஐஎஸ்எஃப், ஆர்பிஎஃப் அப்படின்ட்டு ஒரு 15,000 போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சுமார் 200 வாகனங்கள்ல எல்லா வீதிகளையும் சுற்றி வராங்க. இதனால இப்போதைக்கு இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை எங்கேயும் அசம்பாவித சம்பவங்கள் நடந்ததா. மொத்தம் 16 போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு உட்பட்ட, காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பேருந்து போக்குவரத்து சீராகவில்லை. ரொம்ப குறைந்த அளவிலான அரசு பேருந்துகளை இயக்கப்படுகின்றன. தனியார் வாகனங்கள், ஆட்டோக்களும் மிக குறைந்த அளவில் தான் சாலையில் பார்க்க முடியுது. இதனால இன்று பக்ரீத் பண்டிகை மற்றும் முகூர்த்த தினமான இன்னைக்கு மக்கள் சகஜமா வெளியே வர முடியாம முடங்கி கிடக்குறாங்க. அந்த பண்டிகை உற்சாகம், முகூர்த்த உற்சாகம் எதுவுமே இல்லாத சூழ்நிலை இருக்கு. ஒரு பதட்டமான நிலை இருக்கிறது. பாஸ்கரன், பெங்களூருவை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தி ஊடகங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியானது நேற்று இரவு முதல். அங்கு கன்னட செய்தி ஊடகங்கள்ல எத்தகைய செய்தி வெளியாகி வருது? இது மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் அங்கு பாதுகாப்பாக தற்போது உணர்கிறார்கள்? இல்ல, தமிழக மக்கள் ஒரு அச்ச உணர்வோடு தான் இருக்காங்க. அதனால்தான் அதிகமாக வெளியில நடமாட்டம் இல்லை அவங்களோடது. மற்றபடி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் டிடிஎச் பெரும்பாலான இடங்கள்ல இருக்கிறதுனால அதுல எல்லாருமே தமிழ் சேனல்களை பார்க்க முடியுது. கேபிள் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் நேற்று துண்டிக்கப்பட்டிருந்ததா தகவல் இருந்தது. இப்போ அதுவும் கேபிள்லாம் எல்லா தமிழ் சேனல்களும் தரப்படுறதா சொல்றாங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா ராஜகோபால் நகர்,